வீட்ல யாராவது ஒரு பொருளை வச்ச இடத்தை மறந்தாலோ, இல்லை முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னாலோ, நாம என்ன சொல்லுறோம்? உனக்கு மூளை மந்தமாயிடுச்சு, ஞாபக சக்தி குறைஞ்சி போச்சுன்னு பொதுவா மூளைய குறை சொல்றோம். ஆனா மாற்றுமுறை மருத்துவம் சொல்லுது, மறதிக்கு மூளை மட்டும் காரணம் இல்லை. உடம்புல இருக்கிற 4 ராஜ உறுப்புகள்ல ஏற்படுற பலவீனம்தான் இந்த மறதிக்கு காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? சிறுநீரகம், கல்லீரல், இருதயம், மண்ணீரல், இந்த 4 முக்கிய உறுப்புகள்ல ஏற்படுற பலவீனம்தான் நம்ம உடம்புல 4 விதமான மறதிகளை உருவாக்குது. அதை நாமளே எளிமையா கண்டறியலாம். எப்படின்னு வீடியோவை முழுசா பாருங்க, உங்களுக்கே புரியும். சிறுநீரகம் பலவீனம் அடைந்தால் வரக்கூடியது நீண்ட கால மறதி. சிறுநீரகம் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் உறுப்பு மட்டும் இல்லை, அது நம்ம உடம்போட செயல்பாட்டுக்கு காரணமான உயிர் சக்தியை உற்பத்தி செய்யும் ஆற்றல் சேமிப்பு கிடங்கு என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உடலில் இரத்தத்தை உருவாக்கும் எலும்பு மஜ்ஜைக்கும் மூளையோட தகவல் தொடர்புக்கும் தண்டுவடத்திற்கும் சிறுநீரகம் உற்பத்தி செய்யும் ஆற்றல் தான் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சது மறந்து போகும். பல வருஷத்துக்கு முன்னாடி பழகின ஒருத்தரோட முகம் உடனே ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியாது. வயசானவங்களுக்கு பழைய விஷயங்கள் சுத்தமா மறந்து போகுதுன்னா அதுக்கு அவங்க சிறுநீரகத்தின் ஆற்றல் குறைந்ததுதான் காரணம். இளம் வயசிலேயே உங்களுக்கு பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வரலன்னா சிறுநீரகம் செயல்படுவதில் ஏதோ சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று அர்த்தம். இதை சாதாரணமா எடுத்துக்காம உடனே சிகிச்சை எடுக்கிறது உங்களை ஆரோக்கியமாகவும் நினைவு திறனோடும் செயல்பட வைக்கும். கல்லீரல் பலவீனமடைந்தால் வரக்கூடியது சில மாதங்கள் அல்லது சில வாரங்கள் மறதி. கல்லீரல் நம்ம உடம்புல ரத்தத்தை சேமிச்சு வைக்கிறதும் இரத்த ஓட்டத்தை சீராக்குறதும் அதன் முக்கிய பணிகளில் ஒன்றாய் இருக்கு. உடலில் நரம்பு மண்டலங்களின் செயல்பாடுகள் அனைத்தும் கல்லீரலின் கட்டுப்பாட்டில் தான் செயல்படுகிறது. திட்டமிடுதல் மற்றும் முடிவெடுக்கும் திறன், இவை எல்லாமே கல்லீரலின் ஆற்றலை சார்ந்ததுதான். கல்லீரல் பலவீனம் அடையும் போது சில மாதங்களுக்கு முன்னாடி அல்லது சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் மறந்து போகும். யதார்த்தமா சொல்லணும்னா, போன மாசம் ஒருத்தருக்கு நீங்க கைமாத்தா காசு கொடுத்திருப்பீங்க, ஆனா யாருக்கு கொடுத்தோம்னு ஞாபகம் இருக்காது. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலையை இந்த தேதியில செய்யணும்னு ஒரு டைரியில குறிச்சு வச்சிருப்பீங்க, ஆனா அதை அப்படியே மறந்துடுவீங்க. இந்த மாதிரி சில வாரங்கள் மாதங்கள் கேப்ல நடக்கிற மறதிக்கு உங்க கல்லீரலின் ஆற்றல் மந்தமா இருப்பதுதான் காரணம். இதயத்தின் ஆற்றல் பலவீனம் அடைந்தால் வரக்கூடியது சில நாட்கள் மறதி. இதயம்ங்கிறது வெறும் ரத்தத்தை பம்ப் பண்ற மிஷின் கிடையாது. நம்ம மனசு, புத்தி மற்றும் உணர்ச்சிகளின் இருப்பிடமே இருதயம்தான். உங்க இருதய ஆற்றல் பலவீனமா இருந்தா சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் டக்குன்னு மறந்து போகும். உதாரணத்துக்கு, போன வாரம் உங்க நண்பர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தையோ இல்லை ஒரு வேலையையோ செய்ய சொல்லி இருப்பார். நீங்களும் சரிடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஆனா ஒரு வாரம் கழித்து அவர் வந்து கேட்கும்போது நீ எப்போ என்கிட்ட சொன்ன என்று யோசிச்சுக்கிட்டே முழிப்பீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால நடந்த விஷயம் டக்குன்னு மறந்து போகுதுன்னா உங்கள் இருதய ஆற்றல்ல ஏதோ பலவீனம் அல்லது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சந்திக்கிற ரொம்ப வேடிக்கையான மறதி இது. மண்ணீரல் பலவீனத்தால் வரும் சில நிமிட மறதி. மண்ணீரல் தான் நம்ம சிந்தனைக்கும் நாம சாப்பிடுற உணவிலிருந்து ஆற்றலை பிரித்து எடுப்பதற்கும் காரணமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உடலின் உட்புறத்தில் உள்ள தசைகளின் ஆரோக்கியத்துக்கும் மண்ணீரல் தான் பொறுப்பேற்று இருக்கு. இந்த மண்ணீரல் பலவீனமானா சில நிமிடங்களிலேயே, ஏன் சில நொடிகளில் கூட
விஷயங்கள் மறந்து போகும். பைக் சாவியை கையிலேயே வச்சுக்கிட்டு வீடு முழுக்க தேடுறது, யாருக்கோ ஃபோன் பண்ண ஃபோனை கையில் எடுப்பீங்க, யாருக்கு ஃபோன் பண்ண நினைச்சோம்னு மறந்துட்டு முழிப்பீங்க, சமையல் அறைக்குள்ள வேகமாக வந்துட்டு நாம் எதுக்கு இங்கே வந்தோம்னு யோசிச்சுட்டு நிற்பீங்க. இந்த மாதிரி நொடிகளில் வரும் உடனடி மறதிக்கு உங்கள் மண்ணீரல் பலவீனமாக இருக்கிறது தான் காரணம். பார்த்தீங்களா மறதியில் எத்தனை விதம் இருக்குன்னு? இப்போ உங்கள் உடம்புல எந்த உறுப்பு பலவீனமாக இருக்குன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் சாப்பிட தேவையில்லை. மண்ணீரல் மற்றும் கல்லீரலுக்கு நீங்கள் சாப்பிட்ற முறையை கொஞ்சம் மாற்றணும். நன்றா பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. உணவை நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து கூழாக்கி முழுங்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நிறைய தண்ணி குடிக்காதீங்க. சிறுநீரகம் மற்றும் இதயத்துக்கு முறையான தூக்கமும் மன அமைதியும் உடம்பில் நீர்ச்சத்து குறையாமலும் பார்த்துக்கிறது மிக முக்கியம். பாத நரம்பியல் சிகிச்சை மற்றும் வர்ம மருத்துவத்துல இந்த 4 உறுப்பையும் தூண்டி அதன் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தும் போது உடலின் இரத்த ஓட்டம் சீராக பராமரிக்கப்படும். அதன் மூலம் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் சீராகும். அதனால் நினைவாற்றல் திறன் மேம்படும். இதனால் மறதிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. உங்களுக்கு இந்த 4 மறதிகள்ல எந்த மறதி அதிகமா இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம பக்கத்தை இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா உடனே ஃபாலோ பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயனுள்ள மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.